Hi, welcome to my channel Zero to Genius in Commerce and Accountancy classes. 12th standard economics நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நேஷ்னல் இன்கம் பற்றி இன்ட்ரடக்ஷன் அதை பற்றிலாம் படித்தோம். இதில் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம்னா மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷ்னல் இன்கம் மெத்தட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். நேஷ்னல் இன்கம்னா என்ன? இட் இஸ் அ டோட்டல் ஃபைனல் வேல்யூ ஆஃப் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் அன் இயர். ஒரு வருஷத்தில் எவ்வளோ கூட்ஸ் எவ்வளோ சர்வீசஸ் நீங்கள் ப்ரொவைட் ப்ரொடியூஸ் பண்ணிங்களோ அது வந்து நேஷ்னல் இன்கம் சொல்லுவாங்க. நேஷ்னல் இன்கம் வந்து 3 மெத்தட்ஸில் அவங்க வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் மெத்தட், இன்கம் மெத்தட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஸோ ஜென்ரலாக வந்து இது வந்து 3 அனலைஸாக எடுத்துக்கலாம். எவ்வளோ அவுட்புட்னா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க. இது 3மே ஈக்குவேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும் எப்பவுமே. அது 3 ஈக்குவலாக இருந்தாவே உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்ட். இது வந்து ஜிடிபி எக்ஸ்பெண்டிச்சர், ஜிடிபி இன்கம், ஜிடிபி அவுட்புட். எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? கன்செப்ஷன் ஆல்ரெடி சொன்னால் இந்த கூட்ஸை வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம். சுகர், ரைஸ் கன்செப்ஷன், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், கவர்மெண்ட் பர்ச்சேஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஒரு ஸ்டாக் வேல்யூ சேஞ்ச் ஆச்சு, லைக் போன வருஷம் 10 ரூபாய்க்கு இப்போ ஸ்டாக் வந்து 12 ரூபாய். ஸோ அதோட வேல்யூ ஆஃப் ஸ்டாக் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட், இம்போர்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்தா வில் கால் இட் அஸ் ஜிடிபி எக்ஸ்பெண்டிச்சர். ஜிடிபி ஃபேக்டரி இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் எப்படி வரும் உங்களுக்கு? சேலரி ஒர்க் பண்ண சேலரி வரும். நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட்ஸ், ப்ரைவேட் செக்டர்லேருந்து ப்ராஃபிட்ஸ் வந்தால், ரெண்ட்டு நான் விட்டுறேன், ஒரு ரெண்ட் ஹவுஸ் இல்லாட்டி ஒரு லேண்ட் ரெண்ட்டுக்கு விட்டுருக்கேன். ஸோ அதுலேருந்து வர அமௌண்ட் வந்து ஃபேக்ட்ரி இன்கம் சொல்லுவாங்க. அவுட்புட்னா என்னது? ஒரு கூட்ஸை நீங்கள் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணீங்க. ஜிடிபி அவுட்புட்னா எப்படி? ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார், குவாட்டர்னரி செக்டார், இதெல்லாம் நீங்கள் காமர்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணால் உங்களுக்கு அவுட்புட்னா எவ்வளோ கூட்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு வருஷத்தில், அது பற்றி இது வரும். ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம், அவுட்புட், இது 3மே ஈக்குவலைஸ்டாக இருக்குது எப்பயுமே. சம் பண்ணாக்க இதுதான் ஆக்சுவலி மெத்தட். ஸோ 3மே எப்பயுமே சர்க்குலராக இருக்கும், ரைட்? ஒன்று விட்டு ஒன்று இருக்காது. ஒன்று இன்கம், ஒன்று எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு அவுட்புட், ஒரு இன்கம், ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு அவுட்புட். இப்படியே நம்மளுக்கு வந்து சைக்கிள் மாதிரி வந்துட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராடக்ட் மெத்தட் பற்றி படிக்கிறோம். ப்ராடக்ட் மெத்தட் என்ன சொல்லுவாங்கன்னா வேல்யூ ஆடட் மெத்தட் சொல்லுவாங்க. வேல்யூ ஆடட் மெத்தட் என்னன்னாக்கா, ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஒரு வருஷத்தில் எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அது ப்ரைமரி செக்டாரில் இருக்கட்டும், செகண்டரி செக்டார் இருக்கட்டும், சர்வீஸ் செக்டார் இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும். ப்ரைமரி செக்டார்னு நம்மளுக்கு தெரியும், நம்ம அக்ரிகல்ச்சர்லேருந்து நம்ம நேச்சர் டிபெண்ட் ஆகிறது ப்ரைமரி செக்டார் சொல்லுவாங்க. செகண்டரி செக்டார்னா என்னன்னாக்கா இண்டஸ்ட்ரீஸ், அதில் செகண்டரி செக்டார் சொல்லுவாங்க. சர்வீஸ் செக்டார்னா பேங்கிங், இன்சூரன்ஸ். ஸோ இதுலேருந்து வர இன்கம் டோட்டலாக ஆட் பண்ணால் வில் கால் இட் ஆஸ் ப்ராடக்ட் மெத்தட். ஓகே, ஸோ ப்ராடக்ட் மெத்தட் என்னன்னாக்கா டபுள் கவுண்டிங் எல்லாம் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த வருஷத்தில் வந்து ஒரு சேர் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் பாதியிலே தான் முடிச்சிருக்கேன். அந்த சேரை செமி ஃபினிஷ்டாக இருக்குது, நாட் ஃபினிஷ்டு. அதுக்கப்புறம் அதை நான் கவுண்ட் பண்ணிட்டேன். திருப்பி அடுத்த வருஷத்துக்கு அந்த டேபிள் நான் கவுண்ட் பண்ணக்கூடாது. அதை இந்த கன்ஃபியூஷனே வேண்டான்னு சொல்லிட்டு பாதியிலெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணதெல்லாம் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக முடிச்சுட்டேன்னு அந்த கூட்ஸை வந்து ஃபுல்லாக ஃபைனல் கூட்ஸாக முடிச்சுட்டேன்னு தான் கவுண்ட் பண்ணுங்கள். செமி ஃபினிஷில் நீங்கள் வந்து கவுண்டில் எடுத்துக்காதீங்க. ஏன்னா டபுள் டைம்ஸ் வரும். இப்போ இந்த வருஷம் வந்து நீங்கள் செமி ஃபினிஷாக நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க, அடுத்த வருஷம் என்ன பண்ணுவீங்க? அது திரும்ப அதே கூட்ஸை ஃபினிஷ்ட் ஆகிடுச்சுன்னு காட்டுவீங்க. அப்போ என்ன ஆகும்? டபுள் டைம்ஸ் கவுண்டிங் வந்து தப்பாகும். அதனால தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஃபினிஷ் கூட்ஸ் மட்டும்தான் எடுங்க, செமி ஃபினிஷ்டு எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நேஷ்னல் இன்கம் எப்படி? ப்ரைமரி, செகண்டரி அண்ட் சர்வீஸ், 3 ஆட் பண்ணால் நேஷ்னல் இன்கம் சொல்லுவாங்க. அதுதான் ப்ராடக்ட் மெத்தட். ப்ரிகாஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னோம், ரைட்? ப்ராடக்ட் மெத்தட் வந்து அண்டர் டெவலப் கண்ட்ரிஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்தியா எக்ஸாம்பிள், நம்ம அண்டர் டெவலப்டு இல்லை, லைக் நம்ம டெவலப்பிங் கண்ட்ரிஸ். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நம்ம கண்ட்ரி வந்து எந்த மெத்தட் எதுக்குன்னா அக்ரிகல்ச்சர் மேலே டிபெண்ட் ஆகிருக்கும். மைனிங், மேனுஃபேக்சரிங், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், இது மாதிரியெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்பெஷாலிட்டி நம்ம இதில். அதனால தான் நம்ம வந்து ப்ராடக்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன நம்ம வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டபுள் கவுண்டிங் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு செமி ஃபினிஷ்டு நம்ம எடுக்கக்கூடாது, ஃபினிஷ் கூட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கனாக்கா செல்ஃப் கன்செப்ஷன். ஒரு செல்ஃப் கன்செப்ஷன் நம்ம இப்போ எனக்கு சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது, என் சுகர் ஃபேக்ட்ரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இது இன்னும் கவுண்ட் பண்ணணும்.
நான் என்னோடய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணேன், என் செல்ஃப்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம செப்பரேட் பண்ணக்கூடாது. அது கூட நீங்கள் ஆட் பண்ணணும். நீ பர்சனலாக பர்பஸ் எடுத்தாலும் நீ ஆட் பண்ணிக்கணும், நீ வெளியில் நீ விற்றாலும் நீ ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து டியூரபிள் குட்ஸ் சேல் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணாலும் செகண்ட் ஹேண்ட் இதெல்லாம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் ஓன்லி புதுசாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ண தர செகண்ட் ஹேண்டு தேர்ட் ஹேண்டு எதுவுமே நம்ம எடுக்கக்கூடாது நேஷ்னல் இன்கம். ஏன்னா இது ஆல்ரெடி கவுண்ட் ஆகிடுச்சு. திருப்பி செகண்ட் ஹேண்டு ஒரு மிஷின் வாங்கினீங்க அதை ஆட் பண்ணணும், அப்படிலாம் ஆட் பண்ணக்கூடாது. எப்பயுமே புதுசு மட்டும்தான் ஆட் பண்ணும் ப்ராடக்ட் மெத்தடில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் மெத்தட். இன்கம்னா அமௌண்ட் வருது, ரைட்? நம்மளுக்கு தெரியும் இன்கம் எதுலேருந்து வரும்? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து இன்கம்ஸ் வரும். இன்கம்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம், ரெண்ட்டு இல்லை லேண்ட்லேருந்து என்ன வரும்? ரெண்ட்டு. லேபருக்கு வேஜஸ், கேபிட்டல்லேருந்து இன்ட்ரெஸ்ட், ஆர்கனைசேஷன் கம்பெனிலேருந்து ப்ராஃபிட் வரும். இது இந்த நேஷ்னல் இன்கம் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த 4த்துமே ஆட் பண்ணால் தான் யூஆர் கோயிங் டு கெட் அ நேஷ்னல் இன்கம். நெக்ஸ்ட் ப்ரிகாஷன்ஸ் எது எடுத்துக்கணும் பார்க்கலாம். ஐட்டம்ஸ் நாட் டு பி இன்க்ளூடட். என்னென்ன இன்க்ளூட் பண்ணக்கூடாதுனாக்கா ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து பென்ஷன்ஸு, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. லைக் சப்சிடிஸ், கவர்மெண்ட் வந்து எனக்கு வந்து பென்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து நான் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. செகண்ட் ஹேண்ட், தேர்ட் ஹேண்ட், பழைய ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாட்ரிலேருந்து வர்ற இன்கம் இன்க்ளூட் பண்ணாதீங்க. கார்ப்பரேட் ப்ராஃபிட் டேக்ஸு, அது வந்து உங்களுக்கு வந்து கம்பெனியில் ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க, அதுலேருந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட், உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் வந்திருக்கு, அது வந்து இன்க்ளூட் பண்ணாதீங்க. ஏன்னா கம்பெனி ஆல்ரெடி அது இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, அதனால நீங்கள் இன்னொரு தடவை ஆட் பண்ணாதீங்க. ஐட்டம்ஸ் டு பி இன்க்ளூடட், என்னென்ன இன்க்ளூட் பண்ணணும் பார்க்க. செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுஸ், இப்போ என்னோட சொந்த வீடு இருக்குது, அது ஆட் பண்ணணும். எனக்கு சொந்த வீட்டில் நான் இருக்கேன், சொந்த ஆஃபீஸில் இருக்கேன், வாடகை ஆஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டிலே கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், நம்ம ஃபேமிலிக்குள்ளே எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க, ஈவன் அவங்களுக்கு கூட நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அவங்களுக்கும் வேஜஸ் கட்டுற மாதிரி நம்ம இன்க்ளூட் பண்ணணும். தட்ஸ் கால்ட் இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் சர்வீசஸ். நெக்ஸ்ட்டு இது 2 தான் ஐட்டம்ஸ் டு பி இன்க்ளூடட். ஒன்று வந்து சொந்த வீடு இருக்கலாம், சொந்த ஆஃபீஸ் இருக்கலாம், அது இன்க்ளூட் பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கவங்களே ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது கூட இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட் we have is expenditure method. எக்ஸ்பெண்டிச்சர்னா தெரியும், செலவு. இது என்ன சொல்லுவாங்கன்னா டோட்டல் அவுட்புட் மெத்தட் சொல்லுவாங்க. இந்த செலவு எதுலேருந்து வரும்? நம்மளுக்கு ஜென்ரலாக கன்சியூமர் செலவு பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் செலவு பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டு, ஃபாரினர்ஸ் எல்லாருமே செலவு பண்ணுவாங்க. அது செலவெல்லாம் சேர்த்து தான் we'll call it as expenditure method. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இது ஃபுல்லாகவே இந்த டீட்டெயில் எல்லாமே இதில் தான் இருக்குது. கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கரெக்டாக நான் வந்து எனக்கு பொருள் வேணும், நான் செலவு பண்ணிவிட்டு நான் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்குவேன். இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, செலவு பண்ணுறாங்க. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் செலவு பண்ணுறாங்க, அதுவும். நெட் எக்ஸ்போர்ட், தட் இஸ் எக்ஸ் மைனஸ் எம். எக்ஸ்னா எக்ஸ்போர்ட், எம்னா இம்போர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே செலவெல்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்கம். C+I+G+X - M. ப்ரிகாஷன்ஸ், எது எடுக்கக்கூடாது. இப்போது எல்லாத்துலையும் நம்ம ப்ரிகாஷன்ஸ்னால் என்ன, இதெல்லாம் சேர்க்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணுறப்ப இதெல்லாம் எடுக்காமல் ஜார்ஜாக பாருங்கன்னு. ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ். நம்மளுக்கு தெரியும் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் நம்ம எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்குனீங்க, அதுக்கு தேவையான செலவெல்லாம் பண்ணியிருக்கேன், பெயிண்டிங் அதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அது முன்னாடியே ஆட் ஆகிருக்கு நேஷ்னல் இன்கமில். இப்போ ஏதாவது கூட்ஸ் அண்ட் ஷேர்ஸு, பாண்ட்ஸ், ஏதாவது ஓல்டு ஷேர்ஸ், ஓல்டு பாண்ட்ஸ் எல்லாம் வாங்கினா அது எடுக்கக்கூடாது. செகண்ட் ஹேண்டே நீங்கள் வாங்கக்கூடாது. ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், பென்ஷனு, அது கூட இன்க்ளூட் பண்ணக்கூடாது. எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இன்டர்மீடியரி கூட்ஸ்னால் தெரியும் நம்மளுக்கு. சுகர் வந்து ஃபைனல் கூட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சுகர் கேன், அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் எடுத்து அந்த ப்ராசஸ் பண்ணுறதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இன்டர்மீடியட் கூட்ஸ் சொல்லுவாங்க. இன்னும் அது முடியல, கம்ப்ளீட் ஆகலை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு காட்டன் கொடுத்துருக்காங்க. காட்டன் இஸ் அ இன்டர்மீடியட். காட்டன் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, த்ரெட் எடுப்பாங்க, த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம கிளாத் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணோம், தவிர இந்த மிடில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. எக்ஸ்பெண்டிச்சர் அவ்வளோதான், ரைட்? இதுதான் மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். ஸோ 3 மெத்தட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். தட் இஸ் இன்கம்
தட் இஸ் 3 மெத்தட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ரைட், ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ரைட், ப்ராடக்ட் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இந்த 3 மெத்தட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுலேருந்து வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷின் இந்த சாப்டர்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ரைட், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.